தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற கார் சேசிங் சம்பவத்தில் நடந்தது என்ன என காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறையின் விளக்கம் என்ன? பாலவேல், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு சரியாக 12:30 மணி அளவில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாம் மேம்பாலத்தில் 2-3 கார்கள் நின்று வைத்திருந்தன. அப்பொழுது இந்த புகார் அளிக்கப்பட்ட பெண்ணின் காரும் அங்கிருந்து கிளம்பியது. அந்த கார் கிளம்பிய போது அதற்கு முன்னால் இருந்த கார் உரசி சென்றதாக ஒரு தகவல் வெளியானது. அந்த கார் உரசி சென்றதால் அவர்கள் நிற்காமல் சென்று விட்டார்கள். மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்பதால் அந்த பின்னால் ஒரு இளைஞர்கள் 4 பேர் கொண்ட இளைஞர்கள் சென்ற கார்கள் வெகு தூரமாக துரத்தி சென்று அந்த காரை மடக்கி வழிமறித்துள்ளனர். கார் நிற்காமல் அதிவேகமாக சென்றதால் மீண்டும் தொடர்ந்து அந்த காரை பின்தொடர்ந்து அந்த பெண்ணின் வீட்டின் அருகே வரும் சென்று அந்த காரை வழிமறித்து மிகவும் அவர்களை துரத்தி சென்றுள்ளனர். இதனால் பயந்த பெண்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலின் பேரில் சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் அவரிடம் புகாரை பெற்று விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 26ஆம் தேதி புகாரை பெற்று CSR மட்டும் போட்ட காவல்துறையினர் இன்று இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து தற்போது வழக்கு பதிவு செய்து 5 பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படை அமைத்து அந்த காரில் சென்ற இளைஞர்களை பிடிப்பதற்காக தீவிரம் காட்டி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் இந்த பெண்களின் காரை ஆண்கள் வந்த காரில் உரசி சென்றதாகவும் அதனால் அந்த விளக்கம் கேட்கவே அந்த ஆண்கள் இந்த காரை துரத்தி வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இதை ஆங்காங்கே பொருத்தியுள்ள CCTV கேமரையில் பதிவான காட்சிகளை வைத்து புலன் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.